கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் சொல்கிறது, கர்த்தருடைய ரேஞ்சுக்கு நம்ம போகணும். நம்ம போகணுங்கிறத விட அவர் நம்மளை அப்படி தான் எதிர்பார்க்கிறார். அப்பா பணக்காரனாகவும் பிள்ளை பிச்சைக்காரனாகவும் இருந்தால் இது எந்த விதத்தில் நியாயமான விஷயம் சொல்லுங்க? ஹல்லேலூயா. அப்பா பணக்காரனா, அப்பா கோடீஸ்வரன் சொன்னால் பிள்ளையும் அந்த அளவுக்கு இருந்தால் தாங்க அப்பாவுக்கே ஒரு மரியாதை, அப்பாவுக்கே ஒரு கனம். ஹல்லேலூயா. நீ என்னையா இப்படி இருக்கிற, உன் புள்ள என்னையா இப்படி இருக்குன்னு கேட்கும்போது நம்முடைய மனசு எப்படி இருக்கும்? தரமாட்டேன்னு சொல்கிறாரா? இல்லை, அவர் எல்லாவற்றையும் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டார் என்பது தான் உண்மையான விஷயம். அப்போ ஏன் நம்முடைய வாழ்க்கை நம்ம மாறவே இல்லை? ஏன் மாறலை? அதுக்கு சில வழிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த பத்திரத்தை, இந்த உயில, இந்த வசனத்தை நீ இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதன்படி நம்ம பயன்படுத்தும் போது இந்த வசனங்களை அதன்படி ஆவியானோருடைய பலத்தை கொண்டு, ஆவியானோருடைய ஒத்தாசையினாலே நாம் அந்த வசனங்களை நம்ம பயன்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர்.